அமெரிக்காவில் வெளிநாட்டினர் தங்கியிருந்து வேலை பார்க்க அந்த நாடு வழங்கி வரும் H1B விசா கட்டணத்தை ஆண்டுக்கு 88 லட்சம் ரூபாயாக அதிபர் ட்ரம்ப் உயர்த்தியிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா வழங்கி வரும் H1B விசாக்களில் 70% இந்தியர்கள்தான் பெறுகின்றனர். இதனால் விசா கட்டண உயர்வு இந்தியர்களை அதிர வைத்துள்ளது. விசா கட்டண நடைமுறை இந்திய நேரப்படி செப்டம்பர் 21 காலை 9:30 மணி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஏற்கனவே H1B விசா வைத்திருப்பவர் என்றாலும் அவர் நாட்டுக்கு வெளியே இருந்தால் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு பிறகு அமெரிக்காவுக்குள் நுழைய முடியாது. அதற்கு முன்பே அவர்கள் வந்துவிட வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் வேலை பார்க்கும் கம்பெனி அவர்களுக்கான புதிய விசா கட்டணத்தை செலுத்தியிருக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இதனால் விடுமுறையில் சொந்த ஊர் சென்ற H1B விசா பயனாளர்களை உடனடியாக அமெரிக்கா திரும்பும்படி மெட்டா, மைக்ரோசாப்ட் போன்ற டெக் கம்பெனிகள் அழைப்பு விடுத்துள்ளன. இது தொடர்பாக அனைவருக்கும் அவசர மெயில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அமெரிக்காவில் வேலை பார்த்து வரும் பலர் விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருந்தனர். குறிப்பாக துர்கா பூஜைக்காக நிறைய பேர் வந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் அவசரமாக அமெரிக்கா புறப்பட ஆரம்பித்தனர். ஒரே நேரத்தில் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு டிக்கெட் புக் செய்ய ஆரம்பித்ததால் பல விமான நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தின. குறிப்பாக ட்ரம்ப் உத்தரவுக்கு முன்பு அமெரிக்காவுக்கான விமான டிக்கெட் 37,000 ரூபாய் என்ற அளவில் இருந்தது. அதுவே விசா கட்டண உயர்வு உத்தரவு வந்த 2 மணி நேரத்தில் டிக்கெட் கட்டணம் 70,000 ரூபாய், 80,000 ரூபாய் என்று அசுர வேகத்தில் உயர்ந்தது. இதனால் அமெரிக்கா புறப்பட்டவர்கள் கடும் அவதியடைந்தனர். இக்கட்டான நேரத்தில் டிக்கெட் கட்டணத்தை பொருட்படுத்தாது அமெரிக்கா கிளம்பினர். இதனால் சர்வதேச விமான நிலையங்களில் திடீரென கூட்டம் அதிகரித்தது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவிலிருந்து விடுமுறையில் இந்தியா புறப்படவிருந்தவர்கள் உடனடியாக தங்கள் டிக்கெட்டுகளை ரத்து செய்தனர். விசா கட்டண உயர்வில் மனிதாபிமான அடிப்படையில் விசா பயனாளர்களின் பாதிப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது.